அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குளிக்கும் நீரில் இந்த எளிமையான பொருளை போட்டு குளித்தால் பணம் மலை போல் குவியும். அது என்ன பொருள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல பணத்தை வசியம் செய்வதற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள் மற்றும் மந்திர ஜபங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவுமே எளிமையான ஒரு சின்ன மந்திரமும் தாந்திரிகமும் கலந்த ஒரு மெத்தட். குளிப்பதற்கு ஒரு 5 நிமிடங்கள் முன்னாடி இந்த மெத்தடை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். தினமுமே இதை செய்யணும்னு கூட அவசியம் கிடையாதுங்க. வாரத்திற்கு 4 நாட்கள் இந்த தாந்திரிகத்தை செய்தால் கூட போதும். மேக்சிமம் ஒரு மாதத்திற்குள்ள பணவரவில் நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அனைத்து பணவசிய முறைகளிலும் நம்ம சொல்லக்கூடிய பொதுவான விஷயம், இந்த தாந்திரிகத்தை மட்டும் செஞ்சுட்டு வேற எந்த ஒரு வேலையும் செய்யாமல் அமைதியாக படுத்து தூங்கினால் பணம் வருமானு சில பேர் நினைக்கலாம். அப்படி கிடையாதுங்க. நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற எல்லா பணவசிய தாந்திரிகங்கள், மந்திர முறைகள் எல்லாமே எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா, பணத்தை ஈர்ப்பதற்கான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். பணம் தொடர்பான அத்தனை அதிர்ஷ்டங்களையும் இந்த தாந்திரிக முறைகள் நமக்கு கொடுக்கும். நம்ம எல்லார்கிட்டையுமே திறமைகளும் கடின உழைப்பும் இருக்குங்க. அதை சரியான இடத்துல காட்டும் பொழுதுதான் அதற்கேற்ற பணமும் புகழும் நமக்கு கிடைக்கும். இந்த தாந்திரிக முறைகள் அனைத்துமே நம்முடைய திறமையையும் உழைப்பையும் வெளிப்படுத்தக்கூடிய சரியான இடத்தை காட்டும். மேலும் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து தாந்திரிக முறைகளும் ரொம்பவுமே எளிமையானதாக இருக்கும். ஆயிரக்கணக்கிலேயோ லட்சக்கணக்கிலேயோ பணத்தை செலவு செஞ்சு செய்யக்கூடிய தாந்திரிகங்கள் கிடையாதுங்க. இதை செய்யறதுனால எந்தவித பொருள் விரயமோ அல்லது அதிக நேர விரயமோ ஆக போறது கிடையாது. பணம் தொடர்பான பாசிட்டிவான மைண்ட் செட் மட்டும் தாங்க நமக்கு கிரியேட் ஆகும். நேர்மறையான, அதாவது பாசிட்டிவான மனம் இருந்தால் மட்டும்தான் பணத்தை நம்மால் ஈர்க்க முடியும். எளிமையான முறையில் பணம் தொடர்பான பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் கிரியேட் பண்றதுக்கு பேரு மூட நம்பிக்கை கிடையாதுங்க. ஸோ நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் இந்த எளிமையான மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. குறைந்தபட்சம் ஒரு மாதத்திற்கு இந்த மெத்தடை முழு நம்பிக்கையோட நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. பணவரவில் அசுர வளர்ச்சி ஏற்படும். அதற்கு பிறகு இதை நீங்களே கண்டினியூ பண்ணிடுவீங்க. தினமுமே இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம், அல்லது குறைந்தபட்சம் வாரத்திற்கு 4 நாளாவது இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. குறிப்பிட்ட நாட்கள்ல தான் இதை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. வாரத்துல ஏதாவது ஒரு 4 நாட்கள் இதை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ற முதல் நாள் மட்டும் வளர்பிறை புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமையாக இருக்கணும். அல்லது 3ஆம் பிறை மற்றும் பௌர்ணமி தினங்கள்ல கூட இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நாளைய தினம், அதாவது மார்ச் மாதம் 7ஆம் தேதி 2023 செவ்வாய்க்கிழமை, நாளைய தினமும் பௌர்ணமி திதி இருக்குங்க. சோ இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நாளைய தினம் கூட நீங்க துவங்கலாம். இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவையான அந்த ஒரு முக்கியமான பொருள் 5 ரூபாய் நாணயம். அது பழைய காயின், புது காயின்னு நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் 5 ரூபாய் நாணயத்தை மட்டும் தான் நீங்க எடுக்கணும். ஒரே நாணயமாக 5 ரூபாய் நாணயத்தை நீங்க எடுத்துக்கணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால் உங்களுடைய ஊர்ல $5 குறிக்கும் நாணயம் அல்லது 5 பவுண்ட், 5 சென்ட்னு உங்களுடைய நாணயத்துல 5 இருக்கக்கூடிய எண்ணாக பார்த்து நீங்க எடுத்துக்கணும். காலை நேரத்துல குளிக்கிறவங்க தான் இதை செய்யணும்னு கிடையாதுங்க. எந்த நேரத்துல நீங்க குளிக்க போவீங்களோ அந்த நேரத்துல இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். குளிக்க போவதற்கு ஒரு 3 நிமிடங்களுக்கு முன்பாக 5 ரூபாய் நாணயத்தை உங்களுடைய உள்ளங்கையில வச்சு நல்லா இறுக்கமாக மூடிக்கணும். ரைட் ஹேண்ட்குள்ள 5 ரூபீஸ் காயினை வச்சு கொஞ்சம் நல்லா டைட்டா ஹோல்டு பண்ணிக்கோங்க. அதற்கு பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு 3 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் வரைக்கும் கூட நீங்க சொல்லலாம். குறைந்தபட்சம் 3 நிமிடங்கள், அதிகபட்சமாக 5 நிமிடங்கள் வரைக்கும் கூட நீங்க சொல்லலாம். நம்ம டிஸ்பிளேல கூட அந்த மந்திரம் தெரியுது பாருங்க, ஸ்ரீம். இத்தனை முறை சொல்லணும்னு எந்த ஒரு கவுண்டிங்கும் கிடையாதுங்க. எண்ணிக்கை முக்கியம் கிடையாது. 3 நிமிடங்கள் முதல் 5 நிமிடங்கள் வரை இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். ரொம்ப வேகமா சொல்லாதீங்க. பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். அதே போல இந்த மந்திரத்தை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி சொல்லுங்க. இழுத்து நீங்க சொல்லணும். ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம்
இது போல நீங்க சொல்லணும். மகாலட்சுமி தாயாருடைய சக்தி வாய்ந்த பீஜ மந்திரம் இது. அனைத்து விதமான செல்வங்களையும் ஈர்க்கக்கூடிய மந்திரம். பணவரவில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் நீக்கக்கூடியது இந்த மந்திரம். சோ 3 முதல் 5 நிமிடங்கள் வரை இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி முடிச்சதுக்கு பிறகு இந்த காயினை நீங்க குளிக்கும் தண்ணீர்ல போடணும். அது நார்மல் வாட்டர் அல்லது ஹாட் வாட்டர்னு எது வேணாலும் இருக்கலாம்ங்க. நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இந்த நாணயத்தை போட்டு வைங்க. குறைந்தபட்சம் 2 நிமிடங்கள் அந்த காயின் அந்த தண்ணீர்ல இருக்கட்டும். அதற்கு பிறகு அந்த நாணயத்தை நீங்க எடுத்து வச்சுட்டு குளிப்பதற்கு ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பவுமே தண்ணீருக்கு நம்முடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் ஈர்க்கக்கூடிய ஆற்றல்கள் இருக்கு. அதே போல நம்முடைய உள்ளங்கைகளுக்கும் சக்திகளையும் உணர்வுகளையும் வெளியேற்றக்கூடிய ஆற்றல்கள் இருக்கு. அதனால தான் கோவில்ல இருக்கக்கூடிய அனைத்து சிலைகள் மற்றும் பெரியவங்க கூட கையை தூக்கி நமக்கு ஆசீர்வாதம் செய்வாங்க. உள்ளங்கையில நாணயத்தை வச்சு மந்திர ஜபம் செய்யும் பொழுது மந்திரத்துடைய ஆற்றல் அந்த நாணயத்துல இறங்கும். அதே போல அந்த நாணயத்தை தண்ணீரில் நாம் போடும் பொழுது தண்ணீரும் மந்திரமயமாக மாறும். அந்த தண்ணீர்ல நம்ம ரெகுலரா குளிக்கும் பொழுது உடல் அளவிலும் மனதளவிலும் பணவரவில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் விலகும். நம்முடைய உடலிற்கே லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். அவ்வளவுதாங்க. ரொம்பவுமே எளிமையான மெத்தட் இது. ஒரு நாள் மட்டும் இதை செய்தால் போதாதுங்க. குறைந்தபட்சம் 1 மாதத்திற்கு நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் பணவரவில் நல்ல முன்னேற்றத்தை காண முடியும். அதற்கு பிறகு நீங்களே இதை கண்டினியூ பண்ணிடுவீங்க. லைஃப் லாங் ஃபாலோ பண்ண வேண்டிய மெத்தட் இது. வாழ்க்கையில பணம் நமக்கு என்றைக்குமே தேவை. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. அந்த பொருளை ஈர்ப்பதற்கான எளிமையான தாந்திரிக முறை இது. சில முக்கியமான குறிப்புகள். நீங்க பயன்படுத்தும் அந்த 5 ரூபாய் நாணயத்தை 3 மாதங்களுக்கு ஒரு முறை நீங்க மாற்றணும். ஒரே நாணயத்தையே நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. 3 மாதங்களுக்கு ஒரு முறை அந்த காயினை நீங்க மாற்றணும். ஆல்ரெடி நீங்க பயன்படுத்தின அந்த நாணயத்தை தான தர்மம் செய்யலாம் அல்லது கோவில் உண்டியல்ல போட்டுருங்க. அடுத்ததாக உள்ளங்கையில 5 ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு எந்த திசையை நோக்கி இந்த பீஜ மந்திரத்தை சொல்லணும்னு பார்த்தோம்னா தெற்கு திசையை தவிர்த்து, சவுத் டைரக்ஷனை தவிர்த்து மற்ற எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க சொல்லலாம். உடனடியாக பலன்கள் கிடைக்கணும்னா வடக்கு, அதாவது நார்த் அல்லது ஈஸ்ட், கிழக்கு நோக்கி இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும். மந்திரம் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க பிரஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்க காகல் பண்ணாலே போதும். வாய் மட்டும் நீங்க கொப்பளிச்சுட்டு மந்திரத்தை சொல்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நேரத்துல மட்டும் இந்த தாந்திரிகத்தை நீங்க தவிர்த்துடுங்க. மற்றபடி அனைத்து நாட்களிலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை தவிர்த்து வெளியாட்கள் யார்கிட்டயுமே இப்படி ஒரு மெத்தடை நீங்க ஃபாலோ பண்றதை ஷேர் பண்ணாதீங்க. இன்னொரு சின்ன டிப்ஸும் இருக்கு. குளிச்சு முடிச்சதுக்கு பிறகு முதலில் நம்முடைய முதுகை தான் துடைக்கணும். குளிச்ச உடனேயே நம்முடைய முகத்தை முதலில் துடைக்க கூடாது. குளித்து முடித்தவுடன் முதலில் முதுகை தான் நம்ம துடைக்கணும். தீய சக்திகளை அது விரட்டும். அதற்கு பிறகு முகத்தை நாம் துடைக்கணும். ஷவர்ல குளிக்கிறவங்க மற்றும் நீர்நிலைகள்ல குளிக்கிறவங்க இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ண முடியாது. பக்கெட்ல தண்ணீரை நிரப்பி குளிக்கிறவங்களால மட்டும்தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண முடியும். தேவைப்படுறவங்க இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. 100% பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.